வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளம் தாய் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய வைத்தியருக்கு 15 வருடங்கள் சிறை தண்டனை. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் 2 உயர் பதவிகளில் வெற்றிடம். இராவணனால் மறைத்து வைக்கப்பட்டுள்ள விமானங்களை தேடும் பணிகள் ஆரம்பம். வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர மாணவி சடலமாக மீட்பு. காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் இன்றும் போராட்டம். ஹபரணையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்குண்டவர்களுள் பலரது நிலைமை கவலைக்கிடம். ராஜபக்சர்கள் தொடர்பில் பிரதமர் ஹரிணி தெரிவித்த கருத்துக்களால் அரசாங்கத்திற்குள் மோதல். நாட்டில் வேகமாக அதிகரிக்கும் தொழுநோய் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை. காபோத உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு. கிழக்காசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை ஆட்சேர்ப்பு செய்யும் மோசடி இடம்பெற்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த மையங்களில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 50,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இதுபோன்ற 5 சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. பல்வேறு முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனிடையே கடந்த சில வாரங்களில் மோசடியாக நடத்தப்படும் தொடர்புடைய சைபர் குற்ற மையங்களுக்கு 11 இலங்கையர்களும் இந்த வழியில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் வசிப்பவர்களுக்கு மேலதிகமாக துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் ஐடி துறையில் பணியமர்த்தப்படுவதாக கூறி சைபர் குற்ற மையங்களில் வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர். எனவே தாய்லாந்து, மியன்மார், கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர பாடசாலை மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தரம் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு 2025 கல்வி கற்ற மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு சேராமையினால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர். இதன்போது மாணவியின் புத்தகப்பை, துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டது. கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் செருப்பும் காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுமார் 40 அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் பஜார் பகுதியில் இன்று அதிகாலை பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் 2ஆம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பால் குறித்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்தும் குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டது. மக்கள் பொது அமைப்பினர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இப்போராட்டத்தில் இணைந்திருந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் போலீசார் வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் வாகனம் கொண்டு செல்ல முடியாமற் போனது. தொடர்ந்தும் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் குறித்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இக்காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மாதுரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் டிப்பர் வாகனம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹாபரணையில் இடம்பெற்ற இந்த வாகன விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேறிய படு ஓயா பாலத்திற்கு அருகில் மாதுரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் போக்குவரத்து பேருந்து ஒன்று எதிர்த்திசையில் வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்து பொலனறுவை, மின்னேரியா, ஹிங்ராகொட ஆகிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுள் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கிளிநொச்சியில் பெண் ஒருவர் இனந்தெரியாத நபர்களால் நேற்று மாலை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊற்றுப்புலம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் வசித்து வந்த பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் விஜயரத்னம் சரஸ்வதி என்ற 68 வயதுடைய பெண் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ராவணனால் 25 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் 19 விமானங்களை மீட்க சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த விமானங்கள் ராவணனால் தயாரிக்கப்பட்டதாகவும் பாதரசம் மற்றும் வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி பறந்ததாகவும் ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதன்படி குருநாகல், வாரியபொல, சிகிரியா, தம்புள்ள, மஹியகன், அம்பாந்தோட்டை உள்ளடங்களாக குகைகளிலும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் நிலக்கீழும் விமானங்கள் ஒலிக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிப்புகள் குறிப்பிடுகின்றன. இவை தவிர ராவணனின் விமானத்தை இயக்குவதற்கான நபரொருவரும் காணப்பட்டதாக ஆராய்ச்சிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விமானங்களை மீட்பதற்கான பணிகளை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை முன்னெடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான பிரிவுகளுடன் சேர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். சுப்ரீம் சட் நாடகத்தால் என்பிபி அரசாங்கம் அதிர்ந்துவிட்டது போல் தெரிகின்றது. தேவை ஏற்பட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தில் உள்ள முற்போக்கான பிரிவுகளுடன் சேர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சிக்கலில் சிக்க வைத்து அவர் ஒரு திறமையற்ற நபர் என்பதை காட்டுவதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்க முயற்சி செய்யலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய இளைய மகனான ரோஹித ராஜபக்ச விண்ணிற்கு செலுத்திய செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்த கருத்துக்களினால் அனுர அரசாங்கத்திற்குள் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பிரதமர் பதவியில் இருந்து ஹரணியை நீக்குவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த தலைமை காரியாலயத்தில் உடைந்து விழுந்த ராக்கெட் பற்றி விசேட அவதானம் செலுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனை தொடர்பு படுத்தி இதுவரை காலமும் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதமர் ஹரிணி அமரசூரிய பொய்யாக்கியுள்ளதாகவும் ராக்கெட் பற்றி பிரதமர் நாடாளுமன்றில் வெளிப்படுத்திய உண்மை மக்கள் விடுதலை முன்னணிக்குள் பாரிய முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொரட்டுவை பிரதேசத்தில் வேகமாக பரவி வரும் சரும நோய் குறித்து மருத்துவர்கள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர். மொரட்டுவை பிரதேசத்தில் எகொட உயர்ந்த சுகாதார மருத்துவர் பிரிவில் கடந்த 6 மாத காலத்தினுள் 23 தொழுநோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த நோயாளிகளுள் 6 பேர் சிறுவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மேலும் 31 பேர் ஒரு வகையான சரும வியாதியினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் தொழுநோயாளிகளாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நோயாளிகளுக்கு தொழுநோய் பரவியுள்ளதா என்பதை கண்டறிவதற்கான மேலதிக பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் மொரட்டுவை பிரதேசத்தில் வேகமாக பரவும் சரும வியாதி தொடர்பில் ஏனைய தரப்பினரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடன்களை திருப்பிச் செலுத்தும் வரை எரிபொருள் வரிகளை நீக்க முடியாது என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். வரிகள் நீக்கப்பட்டால் கடன்களை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஒரு குழந்தையின் தாயாரது உடலில் பொருத்தப்பட்ட கருத்தடை சாதனத்தை அகற்றுவதாக கூறி அவரை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய மருத்துவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 25 வயதான இளம் தாய் ஒருவரே இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். குறித்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவருக்கு 15 வருடங்கள் சிறை தண்டனை விதித்த அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளிண்டி ஹேவாவசம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 1.5 மில்லியன் ரொக்க இழப்பீடு
வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இழப்பீட்டுத் தொகைக்கு கூடுதலாக 1 லட்சம் ரூபாய் ரொக்க அபராதம் செலுத்த உத்தரவிட்ட நீதிபதி இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் மருத்துவருக்கு மேலும் 3 வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளார். சிகிச்சைக்காக சென்ற பெண் மீது மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்தமை நீதிமன்றில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவருக்கு இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து ரேணுகா ஏக்கநாயக்க ராஜினாமா செய்துள்ளார். ரேணுகா ஏக்கநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது ராஜினாமா கடிதம் அரசியலமைப்பு சபைக்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க சமன் ஏக்கநாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் ரேணுகா ஏக்கநாயக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இதேவேளை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவதற்காக நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் போலீஸ் மா அதிபர் பதவியும் வெற்றிடமாகியுள்ளது. இதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் தற்போது 2 உயர் பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு தரப்பினர் செயற்படுவதாக பிவித்ரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிவித்ரு ஹெலோ உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது பிரதமர் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும். இவ்விருவரையும் தவிர்த்து புரிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது. அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மலினப்படுத்தியுள்ளார். பிரதமரின் கருத்தை தெளிவுபடுத்தும் அளவிற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க சிரேஷ்டத்துவம் மிக்கவர் அல்ல. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதாக கடந்த மே மாதம் வெளிப்படுத்தியிருந்தோம். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவை பதவி நீக்கிவிட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான பிமல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்காமல் இருப்பதற்குரிய 6 காரணங்களை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் பெரும்பாலானவை தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமானது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பிரதமர் காணப்படுகின்றார். மேற்குலக நாடுகளின் தூதரக பிரதிநிதியாகவும் அரசாங்கத்தின் பிரபுக்கள் வகுப்பின் பிரதிநிதியாகவும் பிரதமர் செயற்படுகின்றார். அரசாங்கத்தை சர்வதேச மட்டத்தில் பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதிநிதியாகவும் பாலின சமத்துவத்தின் பிரதிநிதியாகவும் கல்வி மற்றும் தொழில்துறை பிரதிநிதியாகவும் பிரதமர் காணப்படுகின்றார். எனவே அவரை பதவி நீக்க முடியாது என ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் இத்தீர்மானத்தினால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிருப்தி அடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலகும் நிலைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறானதொரு செயற்பாடு என பிவித்ரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. இவ்விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இதன்படி உயர்தர பரீட்சைகள் நவம்பர் 11ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுபாஷினி இந்திகா குமாரி லியனகே அறிவித்துள்ளார். பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பங்களை அனுப்ப முடியும். இதன்படி இணையத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இச்சலுகை காலம் எந்தவொரு காரணத்தை கொண்டும் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.